வணக்கம் உறவுகளே, வாங்க என்னோட மாடிக்கு போகலாம். இன்றைக்கி நான் என்னோடய ஆலோவேரா கலெக்ஷன் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நான் ஜூஸ், அப்புறம் ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணிக்குவேன். ஆயிலுக்கு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணும்போது அதில் யூஸ் பண்ணிக்குவேன். பல விதத்தில் இந்த ஆலோவேராவை நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். அது எத்தனை விதம் இருக்குதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எத்தனை விதம் சொல்ல முடியாது, எத்தனை இடத்துல வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். அப்புறம் இது சாம்பல் கற்றாழைன்னு ஒன்று வச்சுருக்கேன். 2 விதம் மொத்தம் நான் வச்சுருக்கேன். அதையும் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். ரெயின் லில்லியோடு சேர்த்து இந்த ஆலோவேரா, இவங்க ஸ்பைடர் செடியோடு சேர்த்து மூச்சு விட முடியாமல் 2 பேரும் நெருக்கடிச்சு, இந்த இடம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு 2 பேரும் போட்டி போட்டு வளர்ந்தாங்க. கொஞ்சமாக அது மூச்சு விடட்டும் அப்படின்றதுக்காக ஒரு 3 பெட்டல்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு உரம் கூட கொடுக்க முடியல, அவ்வளவு மண்புழு உரம் போட்டால் கீழே இறங்கலை, அவ்வளோ அடர்த்தியாக இருந்தது. இங்கே பாருங்கள், இன்னும் கூட மேலே அப்படியே நிற்கிது பாருங்கள், கீழே இறங்காமல் தெரியுதுங்களா? பாருங்கள், அப்படியே மேலே மேலே நிற்கிது, அவ்வளோ அடர்வு. ஒரு 3 பெட்டலை பெரிய பெரிய பெட்டல் கட் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சம் இப்போ பரவாயில்ல. இங்கே பாருங்கள், ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. எல்லோரும் நல்லா வளர்ந்து, நடுவில் ஒரு தக்காளி செடி அவங்க இப்போ ஒரு காய வச்சுருக்காங்க. இவங்க பேர் சாம்பல் கற்றாழை, ராமநாதபுரம் கற்றாழைன்னு சொல்கிறாங்க. நான் இது ஒரு செடி 150 ரூபான்னு வாங்கி வச்சேன். இவங்களும் நல்ல பிரான்ச்சஸ் விட்டு வளர்ந்துருக்காங்க. இந்த சணல் இதெல்லாம் ஏன் கிடக்குதுன்னா, இங்கே நான் மயில் மாணிக்கம் வச்சுருந்தேன். அது ரொம்ப அதிகமாக கொடி படரவே மாடி தோட்டத்தில் நிறைய இடம் தேவைப்பட்டதால் அதை நான் இப்போ எடுத்துட்டேன். இங்கே ஒரு கற்றாழை இருக்குது. குட்டி குட்டி பிரான்ச்சஸ் வேறு வந்துடுவாங்க சீக்கிரமாகவே இவங்க. இங்கே ஒரு கற்றாழை இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? எவ்வளோ குட்டி குட்டியாக. இவங்களும் இப்போ நானுன்னு போட்டி போட்டுட்டு அவங்களுக்குள்ளே பிள்ளைகள்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.